Hi friends, welcome to Dakshniya Home. நேத்திக்கு வந்து பாப்பாவோட பர்த்டே தான். காலையிலே வந்து குளிச்சிட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஒர்க் இருந்ததுனால போக முடியல. ஸோ நைட்டுக்காக தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். மணக்குள விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸான கோயில் பாண்டிச்சேரியில். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராண்டாக செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. தேருமே வந்து இழுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் போயிருந்த டைமில். நின்று சாமியை பார்த்துட்டு உள்ளே வந்து அலோட் கிடையாது மொபைலு, அதனால் வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட போயிட்டோம். போகும்போதே அர்ச்சனைக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு போயிருந்தோம். நான் வந்து லேட்டாகிடுச்சு, அர்ச்சனை பண்ணுவாங்களான்ற மாதிரி தான் யோசிச்சு உள்ளே போயிட்டுருந்தேன். ஆனால் 9:30 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைலாம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருந்தது. உள்ளே வந்து பரதநாட்டியம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட போயாச்சு. இந்த தேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இழுத்துட்டு வந்து நின்றுருந்து சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு விசேஷனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க. ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவில், அதுவும் இல்லாமல் ஃபேமஸான கோவில் மணக்குள விநாயகர் கோவில். நம்ம என்ன ப்ரே பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். இங்கே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். நம்ம வரும்போது அங்கேயே வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். அருகம்புல் வந்து ரொம்பவே முக்கியம். அதேமாரி தாமரைப்பூவும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். கடைக்கு எதிர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் விநாயகர் வந்து நிறையா வச்சிட்ருந்தாங்க. போகும்போதே பார்த்துட்டு போனேன், ஒன்று வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடியே வந்து சின்னது தான் வச்சுருக்கேன் வீட்டில், அதனால் வந்து பெருசாக வந்து ஒன்று வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிட்ருந்தேன். அதையுமே விலை கேட்டு ரொம்ப ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, சரின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம். வெட்டிவேரில் எல்லாமே மாலை, தோரணம், நெல்மணி தோரணம் எல்லாமே இருந்துச்சு. விநாயகர் சிலையும் குட்டி குட்டியாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த கூடை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு கவரில் அரிசி பொருளாக வாங்கி போட்டுட்டு கிளம்பிட்டோம். வர வழியே வந்து கேக் சொல்லிட்டு வந்தோம். எக்லெஸ் கேக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான். வரும்போதே வாங்கிட்டு வந்தனால வந்து கேக் கட் பண்ணி சிம்பிளாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸை முடிச்சாச்சு. நம்ம காலத்துலலாம் கேக்லாம் கிடையாது, சாக்லேட் தான். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பாப்பாவே வந்து ஃப்ளேவர் சொல்கிறாங்க. நல்லபடியாக செலிப்ரேஷன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.